final answer. Next sum, fifth one. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4 னு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினை அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும் போது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் வந்து let x be any integer, the square of x is x squared அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அதோட ஸ்கொயர் ரூட்டாலையும் இது பண்ணும்போது மீதி 0 அல்லது 1 நமக்கு கிடைக்கும், அதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் வந்து அந்த தெரியாத ஒரு இன்டீஜரை எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஈவன் நம்பர், அதை வந்து ஒரு ஈவன் நம்பராக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2q அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கும் போது 2q ஸ்கொயர்டுன்னு வருமா? அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதை இடிஏல வந்து நாம் அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில்? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2q த ஹோல் ஸ்கொயர், ரிமைண்டர் வந்து 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கும்போது 2 × 2 4, 4q ஸ்கொயர். when x is an even number it is divided by 4. இது ஈவன் நம்பராக இருக்கும்போது அது 4ஆல் டிவைட் ஆகும் அண்டு ரிமைண்டர் வந்து நமக்கு 0 தான் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. தென் எக்ஸ் வந்து ஆட் நம்பராக இருந்தால் என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ 2q + 1 சம் ஆஃப் த இன்டீஜர் q. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு என்ன, 2q + 1 த ஹோல் ஸ்கொயர்டா? இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a squared plus b squared plus 2ab அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ அதை வந்து இது அப்படி மாத்திரம் 2q squared plus 1 squared plus 2q into 1 இந்த ஃபார்மேட்டில் மாற்றிட்டோமா? இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 4q squared plus 2 × 2 4q 1 squared 1. அதுதான். அப்போ 4q காமனாக வெளில எடுத்தோம்னா 4q q plus 1 ரிமைண்டர் இருக்கா? அதுதான். அப்போது டேக் q into q plus 1 வந்து நான் கேவாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டோம்னா x squared equal to 4k plus 1 மாறுமா? அப்போ 4k plus 1ங்கிறது டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். ஏன்னா இங்கே 4 தானே இருக்குது. the square of any odd number is divisible by 4 and has remainder 1. இது இப்படி பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்? ஆட் நம்பர் எடுத்தால் நமக்கு ஈவன் நம்பர் எடுத்தால் நமக்கு ரிமைண்டர் 0 வரும், ஆட் நம்பர் எடுத்தால் நமக்கு ரிமைண்டர் 1 வரும். அது ரெண்டுமே வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம்.